Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 601 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம ஏதாவது ஒரு மலை பிரதேசத்துக்கு போனோம் அப்படினா ஜாலியா இருக்கிறதுக்காக போவோம். இங்க இருக்கிற ஹியூமிடான கிளைமேட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக குளிர் பிரதேசத்துக்கு போய் கொஞ்சம் உல்லாசமா இருந்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் போவோம். ஆனா அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்துல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பயங்கரமான அமானுஷத்தினால தாக்கப்பட்டீங்க அப்படின்னா அதுவும் குறிப்பா அந்த அமானுஷம் எதுக்கு நம்மளை தாக்குச்சுன்னே தெரியாத அளவுக்கு பகிரங்கமா தாக்குச்சு அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து வினோத் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததா வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. வினோத், பிஜாய் அண்ட் பிரகாஷ் 3 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். கல்லூரியில தான் அவங்க 3 பேரும் நெருங்கிய நண்பர்களாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு ப்ரொஃபஷனில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு வந்து பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை. எவ்ரி சண்டே அவங்க 3 பேரும் போய் கிரிக்கெட் விளையாடுறது, இப்படி அவங்களுடைய டைமை ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. அதாவது வருஷத்துக்கு 2 டூராவது நம்ம பிளான் பண்ணிடணும்ப்பா. இந்த 2 டூர் யாருமே தேவையில்லை. அவங்க 3 பேருக்கும் திருமணம் ஆகிட்டு இருக்குங்க. பொண்டாட்டி தேவையில்லை, பிள்ளைங்க தேவையில்லை, யாருமே தேவையில்லை. ஆனால் நம்ம 3 பேர் மட்டும் வருஷத்துக்கு 2 டூர் ஜாலியாக போயிட்டு வரணும். அது எங்கே வேணா இருக்கட்டும், இந்தியாவுடைய எந்த மூலையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுடைய எந்த மூலையாக இருந்தாலும் சரி, கன்ஃபார்மாக நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு பிளானை போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ வழக்கம் போல் இவங்களுடைய வேலைகளில் பிஸியாக இருந்துக்கும் போது திடீர்னு விஜய் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு வினோத்துக்கு. டே மச்சான், இந்த மாதிரி இங்கே ரொம்ப ஹியூமிடாக இருக்குடா, ஏதாவது குளிர் பிரதேசத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவங்க கிட்ட அந்த டைமில் பட்ஜெட்டும் கிடையாது. டே என்னடா இது, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டுற டைம், இந்த டைமில் போயிட்டு என்னை இங்கே கூப்பிடுறேன், நான் வரலடா அப்படின்னு சொல்லி வினோத் சொல்கிறாப்புல. இல்லைல்லடா, நம்ம வெளியூருக்கெல்லாம் போவேனா, நம்ம ஊர்லேயே ஊட்டி இருக்குல்லையா, ஊட்டிக்கு போயிட்டு வந்துடலாம்டா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்றாரு. சரி, பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கணக்கெல்லாம் போட்டு பார்க்கும்போது சும்மா சொல்பமாக தான் காசு செலவாகுது. சரி, இவ்வளோ தானே, இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு கடனை வாங்கி கூட போயிட்டு வந்துடலாம், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். சரிடா, பிரகாஷ் வரானான்னு கேளு அப்படின்னு சொல்லி வினோத் சொல்கிறாப்புல. ஏய், நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன், பிரகாஷும் வரான், நம்ம 3 பேரும் ஜாலியாக 3 நாள் மச்சான் போயிட்டு செம்ம ஃபன் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கிறோம், அப்படியே இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து திரும்பியும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஊட்டிக்கு ட்ரிப்புக்கு பிளானை போட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஊட்டியில் இறங்குறாங்க. கிளைமேட்டே சும்மா சில்லுன்னு இருக்குது, நறுக்குன்னு இருக்குது, வேறு லெவல்ப்பா என்ஜாய்மெண்ட்டு. போயிட்டு நம்ம சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாள் இவங்க வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் இருக்கிறதுலே 3 நாள் ட்ரிப்பு தானே. ஸோ அடுத்த நாள் இவங்க வந்து ஊட்டியில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஈவினிங் ஆகிட்டோடனே இவங்க 3 பேரும் ஒரு பிளானை போடுறாங்க. டே என்னடா இது, நேற்று நைட்டு போய் தூங்கிட்டோம், தூங்குறதுக்காக நம்ம இந்த ஊருக்கு வந்தோம், இந்த ஊரை வந்து ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்டா. ஊட்டியில் வந்து பெருசாக நைட் லைஃப்லாம் எதுவும் கிடையாது, ஆனால் நைட்டில் என்ன தான் நடக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நைட்டு முழுவதும் தூங்கவே கூடாது, தூங்காமல் நம்ம வந்து போயிட்டு ஊரை சுற்றி பார்க்கலாம்டா அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. டே என்னடா நீ சொல்கிற, இங்கே எங்கடா ஊரை சுற்றி பார்க்குறதுன்னா, இல்லை நம்ம நைட்டு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் ஒத்த காலில் நிற்கிறாரு. சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி விஜய், பிரகாஷ் அண்ட் வினோத் 3 பேரும் நைட்டெல்லாம் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. எங்கே போனாலும் சைலண்ட்டாக தான் இருக்குது, எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே கிடையாது. டே என்னடா நீ எங்கேயாவது நம்மனா வெளிநாட்டிலேடா இருக்கிறோம், நம்ம ஊர் ஊட்டியில் இருக்கோம்டா, நைட்டு ஃபுல்லாக ஆக்டிவிட்டிலாம் இருக்காதுடா, அங்கே பாரு எல்லாருமே படுத்து தூங்குறாங்க, சைலண்ட்டாக இருக்குது, ரோடு வேறு காலியாக இருக்குது, பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி வினோத் சொல்கிறாப்புல. இல்லை நம்ம சும்மா ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணி வரைக்கும் ஜாலியாக சுற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் டே
என்னடா 3:30 மணி வரைக்கும் ஜாலியாக சுற்றிடும்டா, தூக்கம் வருதுடா, போய் தூங்கலாம்டா அப்படின்னு சொல்லி வினோத் சொல்கிறாப்புல. பிஜாய் இல்லை தூங்கலாம் கூடாது, நம்ம டீ கடைக்கு போயிட்டு டீ குடிக்கணும்டா. டேய் 3:30 மணி ஆகுதுடா, எங்கடா போய் டீ கடையை தேடுவேன், எங்கேயாவது தேடுவோம், நம்ம அப்படி போவோம், ஹைவே பக்கத்தில் போவோம், ஏதாவது ஒரு டீ கடை கிடைக்கும், வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொடிநடியாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹைவே பக்கத்தில் போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு டீ கடை இருக்குங்க. 4:30 மணிக்கு தான் இவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆல்ரெடி செம்ம கை கால் வலி, ஏன்னா நைட்டு முழுவதும் இவங்க வெஹிக்கல்லாம் எடுத்துகிட்டு போகல, வெறும் நடந்தே சுற்றிருக்காங்கன்னா பாருங்களேன், எந்த அளவுக்கு வெறி மாப்பிள்ளைக்குன்ற மாதிரி தான் அந்த மாதிரி சுற்றிருக்காங்க. செம்ம கால் வலியில் உட்காந்து டீ கடைக்கார அண்ணங்கிட்ட அண்ணா 3 டீ அப்படின்றாங்க. டீ போட்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க 3 பேரும் டீ குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இவங்க பக்கத்தில் ஒருத்தர் வந்து நடந்து வராருங்க. அதாவது வெள்ளை வேஷ்டி, இன்னொரு வேஷ்டியை வந்து அப்படியே உடம்புல சுற்றிக்கிட்டு தலையில் முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டு நடந்து வராப்புல. அவருடைய ஸ்கின் டோன் பார்க்கறதுக்கே அப்படியே நல்லா கருகருன்னு இருந்துச்சு. அப்படியே கருப்புலேயே அப்படியே ஜொலிக்கும் தெரியுமா, க்ளோ ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்கின் டோனு. தாடி வந்து பெருசாக வச்சுருந்தாரு. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ப்ளூ கலரில் இருந்ததுங்க கண்ணு. என்னடா இது கருப்பு கலரில் இருக்காரு, கண்ணு வந்து ப்ளூ கலரில் இருக்குது. நார்மலாக ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்க கண்ணு தான் ப்ளூ கலராக இருக்கும் இல்லையா. ஸோ இவருக்கு எப்படி ப்ளூ கலராக, ஒருவர் லென்ஸு கிஞ்சு வச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லி 3 பேரும் வந்து வித்தியாசமாக பார்க்குறாங்க அவரை. அவர் வந்து எதுவுமே சொல்லலை, கம்முன்னு வந்து பக்கத்தில் உட்காராரு. டீயும் ஆர்டர் பண்ணல, எதுவும் ஆர்டர் பண்ணல, கம்முன்னு உட்காந்துக்கிறாருங்க. யார் பக்கத்தில் உட்காரானா பிஜாய் பக்கத்தில் உட்காராரு. பிஜாய் வந்து அவர்கிட்ட கொஞ்ச நேரம் அவரே பார்க்குறாங்க. அவரும் பிஜாயை பார்க்குறாரு, சிரிக்கிறாரு, இவரும் சிரிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பிஜாய் வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் பேர் வந்து சச்சிதானந்த் அப்படின்றாரு. சரி சச்சிதானந்தா, பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். சரி நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ காலையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த கான்வர்சேஷன் வந்து போய்கிட்டே இருக்குங்க. ஒரு புதுசாக ஒரு நபர்கிட்ட நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த கான்வர்சேஷனை எவ்வளோ சுருக்கமாக வைக்க முடியும் அப்படின்றத தான் பார்ப்போம். ஆனால் பிஜாய் அந்த சச்சிதானந்த் அப்படின்ற பர்சன் கிட்ட பேசும்போது அந்த கான்வர்சேஷன் சின்ன கான்வர்சேஷனாக இல்லைங்க. பேசிக்கிட்டே இருக்காரு, சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்காருங்க. அவரும் என்னென்னமோ உருட்டுறாரு. நான் இங்கே போனேன், நான் இந்த மலையிலேருந்து வந்திருக்கிறேன், அந்த மலையிலேருந்து வந்திருக்கேன், இப்படிப்பட்ட உருவங்களை பார்த்தேன், இங்கே முன்னாடி கூட 4-5 உருவங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு, அப்படி இப்படின்னெல்லாம் பேசுகிறாப்புல. விஜய் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டே, என்னையா நீ சொல்லிக்கிட்டு இருக்க, என் முன்னாடி எங்கேயா உருவங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கு, என்னுடைய 2 நண்பர்கள் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் கலாய்ச்சிக்கிட்டே இருக்காரு. நான் சொல்கிறத நீ நம்பலையா நீ வந்து அனுபவிப்ப பாரு அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஹைப்பர் ஆகுறாரு. அவர் ஹைப்பர் ஆன உடனே வினோதுக்கு வந்து செம்ம பயம். டேய் சும்மாறா, அவனை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கான்டா, அவனுக்கு காலே தெரியல, ஏன்னா வேஷ்டி கீழே வரைக்கும் கட்டியிருக்காப்புல, கால் ஃபுல்லாக மறைஞ்சிருக்கு. அவருடைய கை வந்து அப்படியே வந்து ஏதோ எரிஞ்சு போன மாதிரி இருக்குது. அவருடைய முகம் வந்து அப்படியே பயங்கர பிளாக்காக இருந்தாலும் ரொம்ப க்ளோயிங்காக இருக்குது. தாடி வந்து ஒயிட் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வந்து வச்சிருக்காரு. கண்ணு வேறு ப்ளூ கலராக இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறான்டா மனுஷன். சும்மாறா, டென்ஷன் ஆகி ஏதோ சாமியாராக இருக்க போகிறாப்புல, ஏதோ சாபகமாக விட்டுற போகிறாப்புலன்னு விஜய் கிட்ட சொல்கிறாப்புல. விஜய் வந்து இதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த பர்சனுக்கு வந்து கோவம் ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நைட்டு உனக்கு என்ன நடக்க போகுதுன்றதை மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து விறுவிறுன்னு நடந்து போயிடுறப்பல அந்த மனுஷன், என்னடா இது இந்த மனுஷன் பட்டுக்கு நடந்து போயிட்டான், பட்டுன்னு கோவப்பட்டான். அண்ணா சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேண்ணே, ஏன்னா கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. கூப்பிட்டுக்கிட்டே இருந்த அடுத்த 5 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ ஸ்பீடாக நடந்திருக்க முடியும், எவ்வளோ தூரம் போயிருக்க முடியுன்றதை கொஞ்சம் யோசிங்க. 5 செகண்டில் அந்த மனுஷன் மாயமாக மறைஞ்சே போயிட்டாருங்க. இவங்களுடைய கண்களுக்கு தெரியவே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த டைமில் நிறையா ஃபாகாக இருந்தனாலும் கூட இவங்களுக்கு வந்து தெரியல அவர் எங்கே தான் நடந்து போனாருன்னு சொல்லி டீ கடைக்காரர் அண்ணகிட்ட கேட்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. தெரிலப்பா, இப்போ தான்ப்பா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவரை அப்படின்னு வந்து அவர் வேறு சொல்கிறாரு. இப்போ இந்த 3 பேருக்கும் சம பயம். டேய் என்னடா அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தார், நல்ல மனுஷன் ஏதோ நல்லா பேசிக்கிட்டு இருந்தாப்புல, நீ வேறு அவரை ஃபன் பண்ணி இந்த மாதிரி கலாய்ச்சி விட்டேடா, சரி வா ரொம்ப டயர்டாக இருக்குது நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு 3 பேரும் போயிடுறாங்க. போயிட்டு 3 பேரும் ரூமில் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ஹோட்டலில் வந்து அந்த ரூம் எங்கே இருந்ததுன்னா 3rd ஃப்ளோரில் இருந்ததுங்க. 3rd ஃப்ளோரில் ஒரு வராண்டா இருக்கும் இல்லையா, அந்த வராண்டாவில் யாரோ ஒருத்தர் நின்றுக்கிட்டு பிஜாயோடைய பேரை மட்டும் பிஜாய் இங்கே வாடா, எழுந்து வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க. நல்ல தூக்கம், ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நடந்திருக்காங்க, செம்ம கால் வலி, அடித்து போட்ட மாதிரி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிஜாய்க்கு மட்டும் அவருடைய தலையை யாரோ டம்முன்னு அடிக்கிற மாதிரி, அதாவது தூக்கத்துலேருந்து எழுப்புறதுக்கு யாரோ வந்து தலையில் இங்கே அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த சவுண்டு கேட்குது, பிஜாய் இங்கே எழுந்து வாடா
நான் நிற்கிறேன், வாடா வாடா அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா இது சவுண்டு கேட்குது. இந்த பக்கம் வினோதையும் பிரகாஷையும் பார்க்குறாரு. 2 பேரும் செம்ம தூக்கம் தூங்குறாங்க. கால் வலி போல் இருக்கு. சரி நம்ம வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மெதுவாக அந்த ரூமோடைய டோரை ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறாருங்க. ரூமோடைய டோரை ஓப்பன் பண்ணி வெளியே பார்த்த உடனே அப்படியே கப்சுப் மயான அமைதி, எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல. ஒருவேளை தூக்கத்தில் நானே இமேஜின் பண்ணிக்கிறேனோ, இந்த மாதிரி நடக்கிறது சகஜமான விஷயம் தான் நினச்சிக்கிட்டு விஜய் திரும்பியும் போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. நல்லா தூங்கிடுறாரு. அடுத்த 5 நிமிஷத்தில் நல்ல டீப் ஸ்லீப்பில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு அந்த ஹோட்டலுடைய வராண்டா, 3rd ஃப்ளோர் வராண்டா கனவுல வருதுங்க. அந்த 3rd ஃப்ளோர் வராண்டாவில் ஃபுல்லாக புகை மூட்டம். அந்த புகை மூட்டத்துக்கு உள்ளே இருந்து ஒரு பர்சன் நடந்து வர்றாரு. அந்த பர்சன் வெள்ளை வேஷ்டி ஃபுல்லாக தழுவ கட்டிக்கிட்டு, வெள்ளை வேஷ்டினால் அவருடைய மேல் உடம்பையும் வந்து போத்திக்கிட்டு அப்படியே வந்து முக்காடு போட்டுக்கிட்டு நடந்து வராப்புல. அவருடைய 2 கைகள்லையும் மிகப்பெரிய கத்தி, இந்த வால் கத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிகப்பெரிய வால் கத்தியை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காப்புல. 2 கையும் கீழே தொங்க போட்டுக்கிட்டு அந்த வால் கத்தியிலேருந்து ரத்தம் அப்படியே சொட்டிக்கிட்டே இருக்குங்க. அப்படியே அந்த பர்சனுடைய முகத்தை உத்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த பர்சன் வேறு யாரும் கிடையாது, இவங்க டீ கடையில் மீட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு பர்சன் தான். திடீர்னு அந்த பர்சன் இப்படி பின்னாடி வந்து கையை வைக்கிறாருங்க அவருடைய முதுகில். என்னடா இது முதுகில் கையை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா முதுகுலேருந்து ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறாருங்க. ஃபஸ்ட்டு யாருடைய தலையத்திரமாக எடுக்கிறாரு? அவர் வினோதோடைய தலையை எடுக்கிறாரு. வினோதோடைய தலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்படி தூக்கி போடுறாப்புல. திரும்பியும் பின்னாடி ஒரு பையிலிருந்து இப்படி ஒரு எடுக்கிறாரு. பிரகாஷோடைய தலையை எடுக்கிறாரு, தூக்கி போடுறாரு. அடுத்து இப்படியே வந்து கத்தியை தூக்கிட்டு விஜய்கிட்ட காட்டிட்டு, அடுத்து நீ தான், வாடா உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வாடா வாடா அப்படின்றாரு பாருங்க. அந்த சமயத்தில் அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு விஜய் எழுந்து உட்கார்றாப்புல. 2 பேரும் நல்ல தூக்கத்தில் இருக்காங்க. வினோதம் பிரகாஷும் அவங்களும் அந்த சத்தத்தை கேட்டு பயந்து, டே என்னடா ஆச்சுன்னா, இல்லைடா ஒரு மாதிரி ஒரு கனவை பார்த்தேன்டா, அந்த கனவுல இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி விஜய்க்கு வேர்த்து ஊற்றுது. வினோதம் பிரகாஷும் விஜயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. டே அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, அது கனவுடா, நீ அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்திருப்ப, அந்த பர்சனை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தனால உனக்கு இப்படிலாம் வந்துருக்குடா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, சைலண்டாகிறா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் விஜயை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பயத்தோட உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. இவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வினோதுக்கும் பிரகாஷுக்குமே லைட்டாக பயம் வருது. என்னடா இவனுக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வருது, இது மாதிரி ஏதாவது நடக்குமோ, பயமாக இருக்கேன், நம்மளுடைய கழுத்தை வேற வெட்டிட்டே, இவன் கலாச்சதுக்கு ஏன்டா என் கழுத்தை வெட்டினா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது 3 பேருக்கும் அட் அ டைம்ல ஒரு வாய்ஸ் கேட்குமா, வந்துட்டேன்டா, வெளியே தான் நிற்கிறேன், வரீங்களா, வாங்கடா அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்குதுங்க. இந்த வாய்ஸை கேட்ட உடனே 3 பேருக்கும் அப்படியே கை கால்லாம் நடுங்குது. டேய் நான் கேட்டது உனக்கும் கேட்டுச்சடா, எனக்கு கேட்டுச்சடா, உனக்கு கேட்டுச்சடா அப்படின்னு பேசுகிறாங்க. ஆமாம் எனக்கும் கேட்டுச்சு, இந்த மாதிரி ஏதோ வந்துட்டேன், வரீங்களான்னு வேறு, என்னடா விளையாட்டு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றான், வேறு கத்தி வேறு வச்சுருந்தாடா, கழுத்து வேறு வெட்டிடா. வினோதும் பிரகாஷும் பெட்லேருந்து இறங்கவே மாட்டுறாங்க. விஜயை பிடிச்சி தள்ளுறாங்க. டேய் வாங்கடா போகலாம், டேய் நாங்கள் 2 பேர் தான்டா ஃபஸ்ட்டு கழுத்தை கொடுக்கணும், நீ போனாலும் உனக்கு ஒரு டைம் இருக்குது போடா அப்படின்னு சொல்லி விஜய் அனுப்பி விட்றாங்க. விஜய் மெதுவாக போகிறாருங்க. திரும்பியும் கதவை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சவுண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. எதுவுமே கேட்கல. அப்படியே அந்த இடத்துல அந்த மாதிரி சவுண்டு கேட்டதுக்கு உண்டான சிவடுகளும் கிடையாதுங்க. என்னடா இது ஒன்றுமே புரியல, சவுண்டு கேட்குது ஆனால் நம்மளுக்கு உள்ளே கேட்குது, கதவை திறந்து பார்த்தா வெளியே யாருமே இல்லை, கேட்டுக்கிட்டு இருக்கிற சவுண்டும் நின்று போயிடுதாடா அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் அந்த இடத்துல ஒரு மாதிரி புகை மூட்டமாக ஆகுதுங்க. அதாவது ஒரு ஃபாக் இருக்கு இல்லையா, பனி மூட்டமாகுது. அந்த பனி மூட்டத்துக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் யாரோட இதுன்னு யுத்து கேட்கும்போது தான் தெரியுது, இவங்க டீ கடையில் ஒரு பர்சனை வந்து கலாய்ச்சாங்க இல்லையா, அந்த டீ கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற பர்சனுடைய வாய்ஸ் மாதிரியே இருக்குது. அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே, அதாவது ஒரு ஆக்ரோஷமாக சிரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குதுங்க. அந்த சிரிப்பு சத்தத்தில் இவங்களால கேட்கவே முடியல. காது ஜவ்வே கிழிஞ்சிடுற அளவுக்கு இவங்களுக்கு வந்து காது வலிக்க ஆரம்பிக்குது. பட்டுன்னு கதவை மூடிடுறாரு விஜய். மூடிட்டு ஓடி வந்து கடகடன்னு கட்டல் மேலே உட்காந்துக்கிறாரு. பக்கத்துல வினோதம் பிரகாஷம் வேற செம்ம அல்லு. டே அப்பவே சொன்னோம் சும்மாறான்னு, சும்மா இல்லாம அந்த மனுஷனை கலாய்ச்சி விட்டு என்னென்னமோ நடக்குது படுறா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா, எங்களோட கழுத்து வேற வெட்டி வச்சுக்கிறான்ற, ஒன்றும் புரியலடா, கனவுல நடந்த மாதிரி நிஜமா நடந்துருச்சுன்னா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அவங்களுடைய டோரை யாரோ டம் 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 போட்டு அடிக்கிற மாதிரி இருக்குதுங்க. என்னடா இது டோரை யாரா இப்படி தட்டுறதுன்னு, தரங்கடா டோரை தரங்கடா அப்படி டம்ம டம்மல் 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 அடிக்குது. இவங்க அப்படியே பதட்டத்தோட உச்சகட்டத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, நம்ம ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம், 3வது மாடியில் இருக்கோம், இவ்வளோ சத்தமாக வந்து கதவை தட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்து ரூம்ல இருந்து ஹோட்டல் நிர்வாகிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலையடா, என்னடா இது அப்படின்னு சொல்லி
ஒரு மாதிரி அந்த சந்தேகத்தில் இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஃபோன் ரிங் ஆகுதுங்க. சரி ரிசப்ஷன்லேருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்க போல இருக்குது, உடனடியாக சொல்லி இந்த மாதிரி வெளியே யாரோ பைத்தியக்காரன் இருக்கான், இந்த மாதிரி கதவை தட்டுறான்னு சொல்லிடலாம்னு சொல்லி பட்டுன்னு அந்த ஃபோனை எடுத்து ஹலோ அப்படின்றாங்க. கதவை திறக்க மாட்டீங்களாடா, தரங்கடா அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்குதுங்க. இவங்களுக்கு அல்லோட உச்சகட்டம்னு அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப பயத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே நடக்குதுங்க. 15 நிமிஷத்தில் அப்படியே எல்லாமே சைலண்ட் ஆகிடுச்சு. சரி அந்த மனுஷன் போயிட்டான் போல இருக்குது, ஒரு மாதிரி பைத்தியக்காரன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு மெதுவாக கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. விஜய் யாரும் இல்லை, சைலண்ட்டாக இருக்குது. எப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு சொல்லி கதவை மூடிட்டு இவர் வந்து கட்டிலில் உட்கார்றாருங்க. அதுக்கப்புறம் எங்கே தூங்குறது, சுத்தமாக தூக்கம் இல்லை. 3 பேரும் உச்சக்கட்டத்தோட பயத்தில் இருக்காங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது சரிடா நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் எழுந்து வாஷ்ரூமுக்கு போயிருக்காருங்க. வாஷ்ரூம் போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் வந்து ஃபிஷ் அடிக்கிறாரு. ஃபிஷ் அடிச்சு முடிச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு இந்த பக்கம் வரலான்னு வரும்போது வாஷ்ரூமுடைய டோர் ஓப்பனில் தாங்க இருந்தது. ஆட்டோமேட்டிக்காக டப்புன்னு லாக் ஆகுதுங்க. லாக் ஆன உடனே அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இவனுங்க 2 பேர் வெளியே இருக்காங்கல்ல, பிஜாயும் பிரகாஷும், அவங்க தான் வந்து கலாய்க்கிறாங்க இந்த மாதிரி கதவை மூடிட்டு என்ன பயம்படுத்துறதுக்காக. டேய் விளையாடாதீங்கடா, கதவை திறங்கடான்னு சொல்லி கதவுக்குள்ளேருந்து தட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனால் இவர் கதவுக்குள்ளேருந்து தட்டுறாரு அப்படின்ற ஒரு சவுண்டை இவங்களுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்கலங்க. அவங்க என்னடா இவன் இவ்வளோ நேரம் போனால் கதவை மூடிக்கிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் உள்ளே படுத்து தூங்குறானா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த வாஷ்ரூமுக்குள்ளே ஒரு மாதிரி புகை மூட்டமாக வர ஆரம்பிக்குதுங்க. அந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடி வந்து கடன்னு ஆடுது. இவர் பயத்தோட உச்சகட்டத்தில் வினோத் இந்த பக்கம் திரும்பி கண்ணாடியை பார்க்குறாரு. கண்ணாடியில் பார்த்தா அவருடைய முகம் கண்ணாடியில் தெரியுது. ஆனால் அவருடைய முகம் மாதிரியே இல்லாத மாதிரி தெரியுது. என்னடா கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? என்னுடைய முகம்னு வச்சுக்கோங்க. அப்படியே என்னுடைய முகம் வந்து ஒரு மாதிரி சிதைஞ்சு போன நிலையில் ஒரு மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக நான் வந்து பயத்தோட உச்சகட்டத்தில் இருக்கும்போது என்னுடைய கண்ணாடியில் இருக்கிற முகம் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி, என்னை பார்த்து செய்கைகள் காட்டுற மாதிரி கண்ணாடியில் தெரிஞ்சால் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு நிலைமையில தான் வினோத் இருந்திருக்காருங்க. வினோத் அப்படியே பயத்தோட உச்சகட்டத்தில் அப்படியே பயங்கரமாக ஆடுறாரு. டகடா கதவு திறங்கடான்றாரு. அந்த கண்ணாடி வந்து கடன்னு ஆட ஆரம்பிக்குது. கண்ணாடிக்குள்ளே இருக்கிற வினோத் வந்து வெளியே நின்று இருக்கிற வினோத்துக்கிட்ட ஏதோ செய்கைகள்லாம் காட்டுறாரு. உன்னை இப்படி பண்ணிவிடுவேன், காதை பிடிச்சாட்டி கிழிச்சிடுவேன், மண்டையை பொழந்துருவேன், அப்படி இப்படின்னெல்லாம் வந்து செய்கைகள் காட்டுறாருங்க. இந்த செய்கைகளை பார்த்து பயத்தோட உச்சகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பதறி போன வெளியே இருந்த பிரகாஷும் பிஜாயும் வந்து கதவை வந்து லைட்டாக கையை வைக்கிறாங்க. வாஷ்ரூம் கதவை ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே வினோத் பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வர்றாரு. என்னடா ஆச்சு அப்படின்னா, டேய் ஏன்டா வெளியேருந்து பூட்டிங்க, என்னென்ன ஆச்சு தெரியுமா உள்ள அப்படின்றாரு. டேய் நாங்கள் எங்கடா வெளியேருந்து பூட்டினோம், கதவு பூட்டவே இல்லைடா, கையை வச்ச உடனே ஓப்பன் ஆகிடுச்சுடா. டேய் நான் உள்ளே இருந்து அவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓப்பனே ஆக மாட்டேங்குதுடா, என்னென்னமோ நடக்குதுடா, எனக்கு பயமாக இருக்குடா, இங்கேருந்து போயிடலாம்டா ஹோட்டல் ரூம்லேருந்து அப்படின்னு. சரி வா வெளியே போகலாம், ரிசப்ஷனுக்கு போய் உட்காந்துக்கலாம், நமக்கு தேவையில்லை இங்கே இருக்க வேணாம், ரிசப்ஷனில் எப்படி ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, நம்ம அங்கே சோஃபா இருக்குது அங்கே பக்கத்துலேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் எழுந்து அந்த கதவை ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. கதவு ஓப்பன் ஆகலைங்க. கதவு லாக்டான ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்குது. இவங்களும் எவ்வளோ போராடி ஃபுல் ஸ்ட்ரென்த்தை போட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. கதவை ஓப்பன் பண்ண முடியல. டேய் என்னடா இது என்னென்னமோ நடக்குது அப்படின்னும் போது பட்டுன்னு இந்த வினோத், விஜய் அண்ட் பிரகாஷ் 3 பேரும் பக்கத்தில் நின்றுருக்காங்களே. விஜய் மட்டும் கொஞ்சம் பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காருங்க. விஜய் அப்படியே எகிரி போய் பட்டமால்னு கட்டலில் விழுகிறாருங்க. அதாவது யாராவது அவரை வந்து இப்படி தள்ளி விட்டா எப்படி பறந்து போய் விழுவாங்களோ அந்த மாதிரி விஜய் பறந்து போய் கட்டலில் விழுகிறாருங்க. கட்டலில் விழுந்த அடுத்த செகண்டு அவர் பேச்சு மூச்சே இல்லாமல் எந்த ஒரு நகர்வுகளும் இல்லாமல் அப்படியே படுத்து கிடக்கிறார் விஜய். பயத்தில் இருந்த வினோதம் பிரகாஷும் மெதுவா டேய் விஜய் மச்சான் டேய் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே பக்கத்தில் நடந்து போகிறாங்க. சுத்தமாக பேச்சு மூச்சே இல்லாமல் எந்த ஒரு நகர்வுகளும் இல்லாமல் அப்படியே படுத்துருக்காரு விஜய். பக்கத்தில் போயிட்டு விஜயோடைய கையை இப்படி வைக்கிறாங்க. கை மேலே கையை வச்ச உடனே விஜயோடைய கை வந்து அப்படியே பயங்கர சில்லுன்னு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு -20 டிகிரி செல்சியஸில் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் தொட்டு பார்த்தா எவ்வளோ சில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி சில்னஸை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பயமாயிடுச்சு, செத்து போயிட்டானா, செத்து போனால் தான் இந்த மாதிரி ஆகும், ரொம்ப சில்லுன்னு ஆகும். டேய் என்னடா அவனை கை தொட்டு பாடுறா அப்படின்னு சொல்லி பிரகாஷ் கிட்ட சொல்கிறாப்புல. பிரகாஷும் தொட்டு பார்த்து செம்மல்லு, டேய் என்னடா இது, டேய் எழுதுறா அப்படின்னு சொல்லி தட்டுறாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் இதே மாதிரி பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் திடீர்னு விஜய் வந்து எழுந்துக்கிறாருங்க. எழுந்துட்டு அப்படியே பட்டுன்னு மேலே பார்க்குறாரு. மேலே பார்த்து அவருடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோலபிள் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அப்படியே ஆடுறாருங்க. ஏய் என்னடா ஆச்சு, டே சும்மாட்டே ரிசப்ஷனுக்கு ஃபோனை போடுறா அவங்களால யாரோ வருவாங்கடா, ஹெல்ப் கிடைக்கண்டா அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனுக்கு கால் டயல் பண்ணுறாங்க. கால் போக மாட்டேங்குது. சரி வேற எங்கேயாவது கால் டயல் பண்ணுவோம், ஃபோன் எடுத்து யாருக்காவது ஃபோன் பண்ணுறா அப்படின்னா ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாங்க. காலும் போல் ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் சுத்தமாக இல்லை. எப்படியுமே ரீச் அவுட் பண்ண முடியலடா, இவனை வேற கண்ட்ரோல் பண்ணவே முடியலடானா. அந்த இடத்துல விஜயோடைய நடவடிக்கை வந்து அட்மோஸ்ட் பயங்கர மோசமாக இருக்குது. அதாவது அவருடைய கை வந்து ஒரு மாதிரி ஆட்டுறாரு, கை வந்து இப்படி திருப்புறாரு, கால் வந்து ஒரு மாதிரி திரும்புது, அப்புறம் கை கால் இப்படி திரும்பினதுக்கப்புறம் இப்படியே நடந்து வந்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி பெட்டு மேலே வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. விஜயை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மாதிரி ஒரு 15 நிமிஷம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 15 நிமிஷம் கழிச்சு பட்டுன்னு விஜய் வந்து நார்மலாக எழுந்து நின்னா இப்படி இருக்கும். அந்த மாதிரி நின்று, டேய் என்னடா நான் என்ன குரங்கு வித்தியாக காட்டிக்கிட்டு இருக்கேன், என்னம்மா சும்மா என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சும்மா இருங்கடா அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இப்போ வினோதுக்கும் பிரகாஷுக்கும் எதை நம்புறதுனே தெரியல. விஜய் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அதை நம்புறதா இல்லை இப்போ ரொம்ப நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காரு இதை நம்புறதா? ஒன்றுமே புரியாமல் அப்படியே வந்து விஜயே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு என்னடா எனக்கு நான் பேயா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேஸ் வந்து டோட்டலாக மாறுதுங்க. மாறி அவர் அப்படியே எகிரி உட்காந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு போஸ்டில் உட்காந்துட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, என்ன கிண்டல் பண்ணுறான்ல இவன், இப்போ பாரு என்ன நடக்குது பாரு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து தனியாக வேறு விதமாக புலம்ப ஆரம்பிக்கிறாருங்க. புலம்பிக்கிட்டு அடுத்த 2 நிமிஷத்தில் இவங்க இருக்கிறது பால்கனி, 3வது மாடின்னு சொன்னேன் இல்லையா, பால்கனி இருக்குங்க. நேராக பால்கனி டோர் பக்கம் ஓடுறாருங்க. ஓடி போய் பட்டுன்னு ஒரு காலை தூக்கி போடுறாரு. இன்னொரு காலை தூக்கி போட முயற்சி பண்ணும்போது தான் இவங்களுக்கு தெரியுது பால்கனிலேருந்து குதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி. வினோதம் பிரகாஷும் தலை தெறிக்க ஓடி போய் அவருடைய காலை பிடிச்சி சர்றன்னு இழுத்து உள்ளே போடுறாங்க. இழுத்து உள்ளே போட்டு அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இவங்க 2 பேரையும் தள்ளிக்கிட்டு எகிரி குதிக்கலான்னு போகும்போது பிரகாஷ் என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் பாடி பில்டர், அவர் நல்ல பாடி வச்சிருப்பாரான். பிரகாஷ் வந்து விஜய சல்லுன்னு தள்ளி விடுறாருங்க. நேராக பெட்டில் போய் விழுந்து திரும்பி எழுந்து ஓடி வரும்போது ஓங்கி விட்டாராங்க ஒரு அறை பலார்னு. விட்ட அறையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சுருண்டிக்கிட்டு கீழே விழுகிறாராம். அதுக்கப்புறம் தான் விஜய் அவருடைய கான்ஷியஸ்னஸ்லேயே வந்திருக்காரு. அது வரைக்கும் அவருடைய உடம்புக்குள்ளே என்ன இருந்தது ஏது இருந்தது எதுவுமே தெரியல. இந்த இன்சிடெண்ட் எல்லாம் நடந்து முடிக்கும் போது ஒரு 6 மணி இருக்குன்றாங்க. கரெக்டாக அந்த 6 மணி அளவில் லைட்டாக சன்ரைஸ் வந்து உள்ளே வருதுங்க. அந்த சூரிய வெளிச்சம் இவருடைய உடம்புல பட்ட உடனே கம்ப்ளீட்டாக விஜய் நார்மல் ஆகிடுறாருங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி ரியலைஸே பண்ணியிருக்காரு. டேய் மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்ரா, நான் ஒரு காலை தூக்கி போட்டு இன்னொரு காலையும் தூக்கி போட்டு குதிச்சிருந்தா என்னடா ஆகிட்டு இருக்கும், கொய்யால 3வது மாடியில் இருக்கிறோம்டா, எலும்போடு தேறி இருக்காரு, ரொம்ப நன்றிடா அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது இது ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக குளிச்சு கோயிலுக்கு போயிருக்காங்க. பாருங்கள், ஊட்டிக்கு போய் சரக்கடிக்கிறதுக்கு போயிருக்காங்க. இவங்க இப்போது சரக்கடிச்செல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு இப்போ கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் கோயிலே வந்து இருந்திருக்காங்க. பூஜை எல்லாம் பண்ணும்போது அந்த சாமியார்கிட்டலாம் சொல்லிடுங்க இந்த மாதிரிலாம் ஆயிருக்குங்கன்னா, ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு ஆன்மா வந்து உங்களை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிச்சு உங்களுக்கு தாயத்தெல்லாம் கட்டி விட்டு இந்த ஊரில் இருக்காதீங்க, உடனடியாக கிளம்பி போங்க, இந்த ஊருக்கு திரும்பி வந்துடாதீங்க, திரும்பி வந்தால் அது வந்து திரும்பியும் தாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பூசாரி அனுப்பி விட்டுறாருங்க. இவங்க 3 பேருமே ஊட்டியிலிருந்து கிளம்பி உடனடியாக வந்துடுறாங்க சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு உயிரே வருது. எப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு உயிரை காப்பாற்றிட்டு வந்துட்டோம்ப்பா. அதுக்கப்புறம் இவங்க ஊட்டிக்கு போயிருக்காங்களா. இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்கள் ஆகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஊட்டிக்கு போனதே கிடையாது. இது வரைக்கும் ஊட்டிக்கு போனதும் கிடையாது, இதுக்கப்புறம் ஊட்டிக்கு போகிறதும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா போனால் திரும்பியும் ஆபத்துகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜய் எப்படி மாறி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவும் நல்ல பையனாக மாறிட்டாராம். யாரையும் கலாய்க்கிறதே இல்லையா, கிண்டல் பண்ணுறதே இல்லையா, யார் என்ன பேசினாலும் அவ்வளோ மரியாதையாக அவர்கிட்ட பேசுகிறாங்களாம். அதுக்கப்புறம் புதுசாக யாராவது வந்து பக்கத்தில் உட்காந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவர் பக்கத்திலே உட்காரது இல்லையா, இவர் எழுந்து இந்த பக்கம் வந்துடுறாரா, வினோதை தள்ளி விட்டுறாப்லாம். ஏன்னா வினோத் தான் யார்கிட்ட பேச மாட்டார், இவருடைய வாய் சும்மா இருக்காது, யார்கிட்ட பேசிடுவேன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து சொன்னாங்க. ஆனால் ஃபன்னி நோட் இது எல்லாமே கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலும் பட் அந்த ஒரு நைட்டை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை அந்த பர்சன் யார், அந்த பர்சன் வந்து ஆன்மாக்களை வந்து ஏவி விட்டாரா, அந்த பர்சனுக்கு உண்மையிலேயே ஒரு சூப்பர் பவர் இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே
இந்த மாதிரி சூப்பர் பவர் உள்ள பர்சன்ஸ் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டுமே வருதுங்க. இந்த நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.